வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் கைட்ஸ். நம்ம ஹீரோ பேசுகிற லாங்குவேஜ் நம்ம ஹீரோயினுக்கு புரியாது, ஹீரோயின் பேசுகிற லாங்குவேஜ் நம்ம ஹீரோவுக்கு புரியாது. ஆனாலும் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற ரொம்ப அழகான காதல் கதை இது ஒரு சூப்பரான ஹார்ட் டச்சிங் லவ் ஸ்டோரி. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க படத்துக்குள்ளே போகலாம். இந்த கைட்ஸ் மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் எப்போ எந்த திசையை நோக்கி பயணிக்கும்னு யாராலும் சொல்ல முடியாதுங்கிற நம்ம ஹீரோவோட வாய்ஸ் ஓவரோட தான் இந்த படம் ஆரம்பிக்குது. இவங்க தான் நம்ம ஹீரோ. ரொம்ப அடிபட்டு ஒரு குட் ஸ்ட்ரெயினில் இருக்கிறாங்க. அங்கே பக்கத்தில் வேலை செஞ்சவங்க அவங்கள காப்பாற்றி ட்ரீட்மெண்ட் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. நடக்கவே முடியாமல் தட்டு தடுமாறி ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது. நம்ம ஹீரோ ஜே லாஸ் வேகஸில் இருக்கிறாங்க. இவங்க ஒரு இந்தியன் தான், ஆனாலும் இவங்களுக்கு யூஎஸ் கிரீன் கார்டு ஹோல்டர்ஷிப் இருக்கு. இவங்களுக்கு அப்பா அம்மா இல்லை, தனியாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க ஒரு ப்ரொஃபஷனல் டான்ஸ் டீச்சராக இருக்கிறாங்க. இவங்களோட ஒரு பெரிய கனவே சீக்கிரமாக ரொம்ப பெரிய பணக்காரங்களாகணும் அப்படிங்கிறது தான். அதனால கிடைக்கிற வேலைகள் எல்லாத்தையுமே செய்வாங்க. ரொம்ப முக்கியமாக கிரீன் கார்டுக்காக இவங்களை நிறைய பொண்ணுங்க ஃபேக்காக கல்யாணம் பண்ணிப்பாங்க. அது மூலமாக அந்த பொண்ணுங்க கிட்ட இருந்து இவங்க நிறைய பணம் வாங்கிப்பாங்க. இது மூலமாக இப்போது வரைக்கும் இவங்க 11 கல்யாணம் பண்ணிட்டாங்க. இந்த கல்யாணத்தெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறது நம்ம ஜேயோட ஃப்ரெண்டு ராபின் தான். அவங்க தான் மீடியேட்டராக இருப்பாங்க. என்னதான் எவ்வளவோ பணம் சம்பாதிச்சுக்கிட்டே இருந்தாலும் எதுவுமே அவங்களோட கனவை அடையிறதுக்கு எதுவுமே பத்தாமல் இருக்கு. இவங்களோட டான்ஸ் கிளாஸில் கீனாங்கிற பொண்ணுக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஜேக்கு கீனா மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனாலும் கீனா ஒரு பெரிய கசினோவோட ஓனர் பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சதும் வாலண்டியராக ஜே அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறாங்க. அங்கே கீனாவோட ஃபேமிலியையுமே ஜே இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. கீனாவோட அப்பாவே கீனாவோட அண்ணன் டோனியோட கல்யாணத்துக்கு ஜேயை இன்வைட் பண்ணுறாங்க. அந்த கல்யாணத்துக்கு ஜேயும் அங்கே போகிறாங்க. எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்கே சீ டைவிங்கில் இருக்கும்போது நம்ம ஹீரோயின் நட்டாஷாவை பார்க்குறாங்க. நட்டாஷாவை பார்த்ததும் பார்த்துட்டே இருக்கிறாங்க. தட்டி முழிக்காமல் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது நட்டாஷா டோனியோட ஃபியான்ஸே, அதாவது கல்யாண பொண்ணுன்ட்டு. நட்டாஷா ஒரு மெக்சிகன். அவங்களுக்கு ஸ்பானிஷ் மட்டும் தான் தெரியும். இங்கிலீஷ் ரொம்ப கம்மியாக தான் பேசுவாங்க. அதுக்கப்புறம் டோனி அவங்கள அங்கே எல்லார் கூடயும் இன்ட்ரடியூஸ்லாம் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்டில் எல்லாரும் ஜாலியாக பேசிட்டு இருக்கும்போது டோனி ஃபோனில் 42 அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்கே நம்ம ஜேயும் நட்டாஷாவும் ஒருத்தர் பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. அப்போ தான் அங்கே ஜே சொல்கிறாங்க, $42 மறக்க முடியுமா அப்படின்ட்டு அவங்க நினச்சி பார்க்குறாங்க. ஆக்சுவலாக ஜே கிரீன் கார்டுக்காக நிறைய பொண்ணுங்க ஜேயை கல்யாணம் பண்ணுவாங்க இல்லையா, அதில் ஒரு பொண்ணு தான் நம்ம ஹீரோயின் நட்டாஷா. ரீசெண்டாக நட்டாஷாவை தான் அவங்க கல்யாணமும் பண்ணியிருந்துருக்குறாங்க. அவங்களோட டீலிங் படி அவங்க $442 வந்து ஜேக்கு வந்து கொடுக்கணும். பட் ஆனால் அவங்க கிட்ட $42 ஷார்ட்டேஜாக இருந்ததுனால அவங்க கொடுக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் ஜேக்கு ஆரம்பத்தில் இருந்தே அங்கே நட்டாஷாவை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிரும். ஸோ $42 வேண்டாங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அந்த பொண்ணை பார்த்ததுலேருந்து இவங்க மனசுக்குள்ளே ஏதோ ஒரு ஃபீல் இருந்துகிட்டே தான் இருந்தது. அது என்ன அப்படிங்கிறது இப்போ தான் அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. அப்புறமா நட்டாஷாவுக்கும் டோனிக்கும் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. ஆனால் ஜே பார்க்கும்போது மனசுக்குள்ளே ரொம்ப வருத்தமாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் அவங்க ஆசைப்பட்ட பணக்கார கனவு வாழ்க்கை, இன்னொரு பக்கம் அவங்களோட மனசு வேற ஒன்று சொல்லுது. எதை தேர்ந்தெடுக்கன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே டோனியும் நட்டாஷாவுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை, சண்டை ஆயிடுச்சு. டோனி ரொம்ப ரூடாக நட்டாஷாவை திட்டிட்டு போயிட்டாங்க. அவங்க சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு அவங்கள சமாதானம் பண்ணுறதுக்காக எதுவுமே பேச மாட்டாங்க. ஜே அழகாக வந்து ஷேடோ டான்ஸ் பண்ணி காட்டுறாங்க. நட்டாஷாவை சிரிக்க வைக்கிறாங்க. இதை டோனி பார்த்துட்டாங்க. நட்டாஷா உள்ளவான்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு டக்குன்னு கதவை வந்து சாத்திட்டாங்க. அங்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஜேக்கு. அப்படியே வந்துட்டு ப்ரெசண்ட்டை காட்டுறாங்க. தட்டு தடுமாறி நடந்து ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் ஜே வந்துட்டாங்க. அங்கே ஏதோ பரபரப்பாக தேடுறாங்க. அப்போ அவங்க கையில் அவங்களோட மொபைல் ஃபோன் கிடைக்குது. அதை எடுத்து பார்க்குறாங்க. அதில் சார்ஜ் இல்லை. பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷனில் சார்ஜ் பண்ணுறதுக்காக கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு கொஞ்சம் 2 எட்டு நடந்து வராங்க. அங்கேயே மயங்கி விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட வாலெட்டை செக் பண்ணும்போது அதில் கசினோவோட அட்ரஸ் இருக்குது. அப்படியே பாஸ்ட்டை காட்டுறாங்க. அங்கே கீனாவோட அப்பா அவங்களோட கசினோவுக்கு நம்ம ஜேயையும் கூட்டிட்டு போறாங்க. ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. ஒரு நாள் டேர்ன் ஓவரே எக்கச்சக்கமான மில்லியன்ஸா இருக்கு. பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்காங்க ஜேக்கு. அதே நேரத்தில் கசினோல சீட் பண்ணி விளையாண்டவங்க எல்லாரையும் கட்டி வச்சு உரிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தங்களை கண்ணு முன்னாடியே ஷூட் பண்ணிட்டாங்க. இன்னொருத்தங்களை ஜேயை ஷூட் பண்ண சொல்றாங்க. ஜேயை இவங்களோட வாரிசாவே நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால கண்ணை கையில் கொடுத்து நீ ஷூட் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. பதறுது ஜேக்கு. ஸோ ஜே அவங்க பக்கத்தில் ஷூட் பண்ண சொன்னவங்க பக்கத்தில் போயிட்டு உன்னை
ஷூட் பண்ண விரும்பலை. பட் ஆனால் இங்கே திருடிட்டு போகிறவங்கள ஏமாத்துறவங்களுக்கு என்ன தண்டனை அப்படிங்கிறத வெளியில் நீ போய் எல்லார்கிட்டையும் சொல்லு அப்படின்னு சொல்லி ஸ்மார்ட்டாக பேசி அவங்கள பொழைக்க வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா அங்கே ஜே திரும்ப நட்டாஷாவோட ஞாபகத்தில் தான் இருக்கிறாங்க. ஃபுல்லாகவே அவங்களுக்கு நட்டாஷாவோட நினப்பு தான் மனசுக்குள்ளே இருக்குது. அப்புறமா ஜே அவங்களோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அவங்களோட ஃப்ரெண்டு ராபினுக்கு ஸ்பானிஷ் தெரியும். ஸோ சில வார்த்தைகள் வந்து ஸ்பானிஷில் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு நட்டாஷாவுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க. நீ கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் என்கிட்ட டிவோர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும், 2 பேரும் மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜை அனுப்பி விட்டுட்டாங்க. அதை பார்த்ததும் நட்டாஷா வந்து அப்படியே அங்கே ஜேயை பார்க்குறாங்க. 2 பேரும் ஒருத்தர் பார்க்குறத இவங்க குடும்பத்தோட ரொம்ப விசுவாசமான ஒரு டிரைவர் பார்த்துட்டாங்க. ஸோ அவங்க இதை நோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நட்டாஷாவுமே இன்னைக்கு ஒரு நாள் நான் என்னோட ஃப்ளாட்டில் தங்கிக்கலாமா அப்படின்ட்டு அங்கே டோனி கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு அப்படியே நடந்து வராங்க. பின்னாடியே அங்கே ஜே நடந்து வர்றதையும் அந்த டிரைவர் நோட் பண்ணுறாங்க. ஸோ ஜேக்கு அந்த டிரைவரை கொஞ்சம் பிடிக்கும், அவங்க நல்லா பேசுவாங்க. டிரைவருக்கும் ஜே மேலே ஒரு நல்ல மரியாதை இருக்குது. அதனால ஜே கிட்ட நீங்கள் தப்பான விளையாட்டை தப்பான இடத்துல விளையாடுறீங்க, இந்த குடும்பத்தை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், தெரிஞ்சுது அப்படின்னா விளையாட்டு முடிஞ்சிரும் அப்படின்ட்டு ரொம்ப நல்லாவே அட்வைஸ் பண்ணுறாங்க. பட் ஆனாலும் அங்கே ஜேக்கு காதில் எதுவுமே ஏறலை. அவங்க 2 பேரும் ஜேயும் நட்டாஷாவும் ஒரு இடத்துல மீட் பண்ணுறாங்க. 2 பேரும் ட்ரிங்க் பண்ணிட்டு அப்படியே பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ பேசிட்டு இருக்கும்போது 2 பேருக்கும் ஒருத்தங்க பேசுகிற லாங்குவேஜ் எதுவுமே புரியாது. ஏதோ மாதிரியாக தான் ஒரு குத்து மதிப்பாக தான் புரிஞ்சுப்பாங்க. ஸோ 2 பேருமே வந்து ஒருத்தர் நீ எதுக்காக கல்யாணம் பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது 2 பேருமே மணி அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேருமே அப்போ பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணுறாங்கங்கிறது தெரிஞ்சிருச்சு. அந்த நேரத்தில் நம்ம ஜே ஒரு விஷயம் சொல்கிறாங்க, ஒரு வேளை நமக்கு நடந்த கல்யாணம் உண்மையாக இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இவங்க பேசுகிற லாங்குவேஜ் அங்கே நட்டாஷாவுக்கு புரியலை. பட் ஆனாலுமே அவங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது, ஆமாங்கிற மாதிரி அவங்களோட லாங்குவேஜில் சொல்கிறாங்க. 2 பேருமே அப்படியே பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்புறமா நட்டாஷா டிவோர்ஸ் விஷயம் என்ன அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப க்யூட்டாக ஒரு எம்டி பேப்பரில் நம்ம ஜே சும்மா ஏதோ எழுதுகிற மாதிரி பெண்ணே இல்லாமல் எழுதி இதுதான் டிவோர்ஸ் அப்படின்ட்டு 2 பேரும் டிவோர்ஸ் வாங்கியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மளோட நட்டாஷா கிட்ட கொடுக்குறாங்க. அவங்களும் அதை பார்த்து அப்படியே 2 பேருமே ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 2 பேருக்குமே ஒருத்தர் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்புறமா ஜே அவங்களோட சேட் ஸ்டோரி எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஜே சின்ன வயசாக இருக்கும்போதே அவங்க வீட்டில் ரொம்ப பண கஷ்டம், அவங்க அப்பா இல்லை அம்மா மட்டும்தான். அம்மாவுமே பண கஷ்டத்தினால ஜேயை ரோட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜே ரொம்பவே பணத்துக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்குறாங்க. அதனால தான் வாழ்க்கையில் ஒரு பெரிய பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிற நினப்பில் அவங்க இருக்கிறாங்க. பேசும்போதே ரொம்ப இமோஷனல் ஆயிட்டாங்க. நட்டாஷாவுக்குமே அது நல்லா புரியுது. அவங்க அப்படியே சமாதானம் பண்ணி வெளியில் மழை பெய்யுது, அங்கே நனைய வச்சு 2 பேருமே ரொம்ப ஜாலியாக டான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 2 பேருக்குமே ஒருத்தருக்குள்ள நல்லாவே ஃபீல் ஆகுது. பட் இருந்தாலும் 2 பேராலையும் ஒன்று சேர முடியாது. அப்படியே வந்து நட்டாஷாவை அவங்களோட வீட்டிலே ட்ரா பண்ணுறாங்க. ட்ரா பண்ணிட்டு கிளம்பி போயாச்சு. நட்டாஷா மனசுக்குள்ளே ஏதோ வலிக்குது. டக்குன்னு போய் அவங்க பேசணுன்ட்டு திரும்பும்போது வாசலுக்கு வெளியில தான் நம்ம ஜேயும் நிற்கிறாங்க. உன்னோட பர்ஸை விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பர்ஸை ரிட்டர்ன் பண்ணுறாங்க. 2 பேரும் ஒருத்தர் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் நட்டாஷாக்கு பின்னாடி அவங்க ஃபேமிலி ஃபோட்டோவை அவங்க பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அங்கேருந்து விளங்கி வந்துட்டாங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் கொஞ்ச நேரத்துலேயே அங்கே டோனி வந்துட்டாங்க. டக்குன்னு கதவை திறந்து உள்ளே வந்துட்டாங்க. ஒரு பக்கம் அங்கே ஜே ஒளிஞ்சுக்கிட்டாங்க. எவ்வளோ நேரமாக உன் வீட்டுக்கு வந்துட்டு போய்கிட்டு இருக்கிறேன், இதோட 2 நேரம் வந்துட்டு போயிட்டேன், எங்கே போய் தொலைஞ்சேன் அப்படின்ட்டு, எவ்வளோ நேரம் தான் கால் பண்ணுறது எடுக்க மாட்டியான்ட்டு ரொம்ப ரூடாக வந்து அடிச்சுலாம் பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அங்கே பயங்கரமாக அடிச்சுட்டு இருக்கிறாங்க. இதை பார்க்கும்போது ஜேக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவங்க டக்குன்ட்டு ஆல்ரெடி அங்கே கீனாவோட அப்பா அவங்க மாமனார் வருங்கால மாமனார் வந்து சேஃப்டிக்காக ஒரு கன் கொடுத்து வந்திருப்பாங்க. அந்த கன்னை எடுத்து அவங்க பையன் நெத்தியிலே வச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேருக்குள்ளே எவ்வளோ கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. டக்குன்னு அங்கே ஒரு கன் ஃபயர் சவுண்டு கேட்குது. அப்படி அங்கே சீன் கட் ஆகுது. இப்போ ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. ஸோ கசினோவோட விசிட்டிங் கார்டை வந்து அந்த ஹெல்ப் பண்ணவங்க எடுத்தாங்க இல்லையா, அவங்க நேராக கசினோவுக்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்க. அதாவது டோனி கிட்ட சொல்லிட்டாங்க அங்கே ஜேயை பிடிக்கிறதுக்காக டோனி வந்தாச்சு. டோனி வந்துட்டாங்கங்கிறது அங்கே ஜேக்கு தெரிஞ்சதுமே ஜே அவங்களோட மொபைல் ஃபோனை மட்டும் எடுத்துட்டு வேகமாக அங்கேருந்து தப்பிச்சு எப்படியோ ஓடி வந்துட்டாங்க. ரொம்ப ரிஸ்க் எடுத்து அங்கே ஒரு குட்ஸ் ட்ரெயினில் ஏறி தப்பிச்சுட்டாங்க. அவங்களோட மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வந்திருந்திருக்கு முன்னாடி. லாஸ்ட்டாக வந்த மெசேஜை படிக்கிறாங்க. அது நம்மளோட நட்டாஷா அனுப்பின மெசேஜ் தான். அந்த மெசேஜில் நான் உன்னை விட்டு போகிறேன், சாரி, என்னை மறந்துருன்னு எழுதியிருக்கிறாங்க. இதை வாசித்ததும் ரொம்ப ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. அது எப்படி நீ என்னை விட்டு போக முடியும்? நட்டாஷா இப்போ எங்கே இருக்கிறாங்க, எப்படி இருக்காங்கங்கிற தவிப்புல அவங்க இருக்கிறாங்க. எப்படியாச்சும் நட்டாஷாவை கண்டுபிடிச்சிடணும்ட்டு நம்ம ஜே அவங்களோட அந்த கசினோ இருக்கிற இடத்துக்குமே தேடி வந்துட்டாங்க. அப்போ அவங்களோட அந்த டிரைவர் இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்க இவங்க கூட நல்லா பழகுறதுனால டிரைவருக்கு கால் பண்ணி நட்டாஷா எப்படி இருக்கிறாங்கங்கிறது உங்களுக்கு தெரியுமா
அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தெரியும் அப்படின்னு டிரைவர் சொல்லிட்டாங்க. நேரில் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஜே நட்டாஷாவோட வீட்டுக்கு வராங்க. அங்கே இருக்கிற மெமரிஸ் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அப்படியே ஃப்ளாஷ்பேக் போகுது. அப்போ ஒரு கன்ஃபயர் சவுண்டு கேட்டது இல்லையா, அது டோனி தான் நம்ம ஜே மேலே கன்ஃபயர் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் அது மிஸ் ஆயிருச்சு. டக்குன்னு அங்கே நட்டாஷா ரொம்ப பயந்துட்டாங்க. அங்கே இருக்கிற கிளாஸ் பாட்டில் எடுத்து டோனி தலையிலே போட்டுட்டாங்க. டோனி மயங்கிட்டாங்க. ரெண்டு பேருமே அங்கேருந்து ஜே நட்டாஷா தப்பிச்சு ஓடி வந்துட்டாங்க. ரொம்ப தூரம் ஓடி போயிட்டு இருக்கிறாங்க. இது மீடியாவில் ரொம்ப பெரிய பாப்புலராக போயிருச்சு. அதாவது பெரிய கசினோவோட ஓனர் பையன் டோனியோட ஃபியான்சியை ஜே கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு நியூஸ் போய்கிட்டு இருக்கு. அதோட இவங்க அவங்களோட கசினோவில் 2 மில்லியன் பணத்தை அடிச்சிட்டாங்க அப்படின்ட்டும் சேர்த்து சொல்கிறாங்க. இவங்க எந்த பணமுமே எடுக்கலை. பட் இருந்தாலும் மீடியாவில் இது பாப்புலராக போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இவங்க ரெண்டு பேரையும் அங்கே டோனி வெறித்தனமாக வந்து ட்ராக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் டோனி ஒரு விஷயத்தை ட்ராக் பண்ணிட்டாங்க. நட்டாஷாவோட உண்மையான பேர் நட்டாஷா கிடையாது, லிண்டா தான் அவங்களோட பேர். அதோட அவங்க கிரீன் கார்டுக்காக ஜேயை கல்யாணம் பண்ண விஷயம் எல்லாமே வந்துட்டு நம்மளோட டோனிக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு பக்கம் இவங்களோட ட்ராக்கிங் வந்து போய்கிட்டு இருக்கு. இன்னொரு சைடில் ரொம்பவே வந்து துரத்தி இவங்க ஓடி வந்துட்டாங்க. ஒரு காட்டுக்குள்ளே நம்ம ஜேயும் நட்டாஷாவும் இருக்கிறாங்க. நட்டாஷா ஜேயை பிடிச்சி அவங்களோட லாங்குவேஜில் பயங்கரமாக திட்டிட்டு இருக்கிறாங்க. என் வாழ்க்கை நல்லா தான் போய்கிட்டு இருந்தது, ஒரு பெரிய பணக்கார வாழ்க்கை எனக்கு கிடைச்சிது, எந்த ஊர்ல இருந்து வந்தியோ எனக்கு தெரியல, என்னோட வாழ்க்கை எல்லாமே ஒன்னால பாலா போயிடுச்சு, என்னை எப்படியோ வசியம் பண்ணி என்னை மயக்கிட்ட அப்படின்ட்டு இவங்க பிடிச்சி அங்கே நம்மளோட ஜேயை திட்டிட்டு இருக்கிறாங்க. ஜேக்கு எதுவுமே புரியல. அவங்க சிரிச்சுக்கிட்டே அதை கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப பசிக்குது. பட் ஆனால் பசிக்குது, சாப்பாடுக்கு எதுவுமே இல்லை, அதே நேரத்தில் பணமும் இல்லைங்கிறதுனால ஒரு ஐடியா வந்து நம்மளோட நட்டாஷா சொல்கிறாங்க. இவங்களோட உண்மையான பேர் லிண்டா இல்லையா, இவங்களோட பேங்க் வந்துட்டு லிண்டாங்கிற பேரில் தான் இவங்களோட பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ பேங்க்கில் போய் பணத்தை வித்ட்ரா பண்ணலான்னு சொல்லிட்டு இவங்க பேங்க்குக்கே வந்தாச்சு. ஆனால் அங்கே ட்ராக் எல்லாம் பண்ணி பேங்க்கில் எல்லாமே அலர்ட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. இவங்க பேர் அக்கௌண்ட் நம்பர் எல்லாத்தையும் சொன்னதுமே அங்கே போலீஸ் வந்துட்டு இவங்களை அட்டாக் பண்ணுறதுக்காக, ஸோ போலீஸ் வந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத கெஸ் பண்ணதும் நட்டாஷாவும் ஜேயும் அங்கேருந்து தப்பிச்சு ஒரு ட்ரக்கில் ஏறி தப்பிச்சு வந்துட்டாங்க. அந்த ட்ரக்கோட ஓனரையே கீழே இறக்கி விட்டுட்டு அந்த ட்ரக்கை வச்சு இவங்க தப்பிச்சு வேற ஒரு இடத்துக்கும் ஷிஃப்ட் ஆகி போயிட்டாங்க. ஸோ ஒரு உட்டன் ஹவுஸ் மாதிரி இருக்குது. அங்கே வந்து இவங்க தங்குறாங்க. அங்கே யாருமே பக்கத்தில் இல்லை. ஸோ அங்கே தங்கும்போது நம்ம நட்டாஷா ஜே கிட்ட ஐ லவ் யூங்கிறத உன்னோட லாங்குவேஜில் நீ எப்படி சொல்லுவ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஜே நான் ஒரு பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஹிந்தியில் சொல்லி கொடுக்குறாங்க. நட்டாஷாவும் அதுதான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே நான் ஒரு பைத்தியம்னு சொல்லி பார்த்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நட்டாஷா கிட்ட நீ ஐ லவ் யூங்கிறத ஸ்பானிஷில் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு கேட்கும்போது அவங்களும் வாயில் வராத வார்த்தையை ஒன்று சொல்லி விடுறாங்க. அப்படியான்ட்டு நம்ம ஜேயும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதோட ஜே மெக்சிகன் ஸ்பானிஷ் டிரான்ஸ்லேஷனும் கற்றுட்டு இருக்கிறாங்க. அப்படியே வந்து அடுத்த நாள் காலையில் நம்ம நட்டாஷா ரொம்பவே வந்து ரொம்ப சோகமாக இருக்கிறாங்க. உன்னை பார்க்கும்போது என்னோட அப்பாவை பார்க்குற மாதிரி இருக்குன்ட்டு ஜேயை பார்த்து சொல்கிறாங்க. அப்படியே ரெண்டு பேரும் ரொம்ப சென்டிமெண்டலாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. நட்டாஷாவோட ஃபேமிலியில் ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி. அவங்களோட ஃபேமிலியில் 3 சிஸ்டர்ஸ் 3 பிரதர்ஸ் இருக்கிறாங்க. அப்பா சின்ன வயசில் இறந்து போயிட்டாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்னோட குடும்பமே என்ன நம்பி தான் இருக்குது. அதனால் நட்டாஷா வேணும்னு தான் டோனியை இம்ப்ரெஸ் பண்ணி இப்படி ஒரு வாழ்க்கையை அடையணும் அப்படின்னு நினச்சிருந்துருக்குறாங்க அவங்களோட குடும்பத்துக்காக. இப்போ எல்லாமே ஸ்பாயில் ஆயிடுச்சு, என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, என்னோட குடும்பம் என்ன ஆக போகுதுன்னு தெரியலன்ட்டு நட்டாஷா அவங்களோட லாங்குவேஜ் ப்ளஸ் இங்கிலீஷ்லையும் கொஞ்சம் திக்கி திக்கி பேசுகிறாங்க. இவங்க பேசுகிறது முழுசாக அங்கே நம்ம ஜேக்கு புரியலைன்னாலும் நல்லா ஃபீல் ஆகுது. நீ கவலைப்படாத, எல்லாமே சரியாயிரும், நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தோம் அப்படின்னா எல்லா விஷயத்தையும் ரொம்ப ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம், நீ கவலைப்படாத, நான் எல்லா வேலைகளும் செய்வேன், எல்லா வேலைகளும் செஞ்சு எல்லாரையும் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன்னு சொல்கிறாங்க. அதோட நம்ம ரெண்டு பேரும் எப்போவுமே ஒன்றா இருப்போம்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நட்டாஷாக்கு அப்படியே கண் கலங்குது, கண்ணீர் வருது, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க நட்டாஷாக்கு. அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து டான்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இவங்க சொல்லிகிட்டே இருக்கும்போது போலீஸ் இவங்களை ட்ராக் பண்ணி வந்துட்டாங்க அந்த இடத்துக்கு. ஸோ போலீஸ் ஒரு பக்கம் வராங்க. அதே நேரத்தில் இவங்க 2 மில்லியன் பணத்தை வந்து அடிச்சுட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்து போச்சு இல்லையா, அதனால அதை திருடுறதுக்காக வேற திருடங்களும் வந்திருக்கிறாங்க. ஸோ போலீஸையும் திருடங்களையும் சண்டை போட விட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து நைஸாக வந்து எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க. போலீஸ் அதுக்கப்புறமா இவங்களை துரத்தி வர ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த நேரத்தில் நம்ம நட்டாஷாவோட கையில் வந்து கன் ஃபயர் ஆயிடுச்சு. அவங்களுக்கு பயங்கரமாக அடிபட்டுருச்சு. பட் இருந்தாலும் ஜி அங்கேருந்து எப்படியோ எல்லாரையும் கஷ்டப்பட்டு எல்லாரையும் அட்டாக் பண்ணிட்டு நட்டாஷாவை காப்பாற்றி ஒரு இடத்துக்கு சேஃபாக கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அவங்களோட கன்னெல்லாம் எடுத்து அவங்களே வந்து ஸ்டிச்சஸ் போட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ஜே அவங்களோட ராபின் ஃப்ரெண்ட் இருக்காங்களே அவங்களோட ஹெல்ப் கேட்டு ராபினும் ஜேயையும் நட்டாஷாவையும் பார்க்கறதுக்காக அவங்களே வந்துட்டாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு இருக்கும்போது பேசிகிட்டே போகிறாங்க. அப்போ தான் ஜேக்கு என்ன மீடியாவில் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வருது. ஆக்சுவலாக ஜே தான்
நட்டாஷாவை கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு தானே நியூஸ் போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்ததுமே நட்டாஷா இப்போ இருக்கிற நிலைமை அவளுக்கு சேஃப் கிடையாது. நான் ஜெயிலுக்கு போயிடுறேன், நான் போலீஸ்ல சரண்டர் ஆயிடுறேன், நீ நட்டாஷாவை சேஃபான இடத்துக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு நட்டாஷா சேஃபா இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு உண்மையான லவ்வரா வந்து ஜே ஃபீல் பண்றாங்க. ராபினும் சரி அப்படிங்கிற மாதிரி நட்டாஷாவை கூப்பிடுறதுக்காக போகும்போது இது நட்டாஷாவுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு போல. அவங்க ஜேயை டைட்டா ஹக் பண்ணிட்டு உன்னை விட்டு நான் எங்கேயும் போகவே மாட்டேன் அப்படின்ட்டு இறுக்கமா பிடிச்சிக்கிறாங்க. அப்படியே கண்ணீரா வருது ரெண்டு பேருக்குமே. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒன்னா இருக்கலான்னே முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் டோனிக்கு ராபின் கால் பண்ணி நட்டாஷாவும் ஜேயும் எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு அவங்க கிட்ட பணம் டிமாண்ட் பண்றாங்க. அதுவும் $2 மில்லியன். டோனியும் உடனே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு தனியான ஒரு 11th ஃப்ளோர்ல இருக்கிற ஒரு கார் பார்க்கிங்கு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ராபினும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. பார்த்தா அது ஒரு ட்ரிக்கான பிளானு. அங்கே நம்ம ஜேயும் வந்திருக்கிறாங்க. டோனியை போட்டு பயங்கரமாக அடித்து அவங்க கிட்ட இருக்கிற அந்த பணத்தையுமே அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ மொத்தமாக $2 மில்லியன் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. பணத்தேவை அவங்களுக்கு இருக்கு இல்லையா, அதனால கெட்டதாக இருந்தாலுமே வந்துட்டு அந்த பணத்தை அவங்க அடிச்சுட்டு வந்து கிளம்பிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக 3 பேர் காரில் வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இவங்க யூஎஸ்ல இருக்கிறாங்க. அடுத்து நம்ம ராபினோட ஹெல்ப் மூலமாக இவங்க டிக்கிக்குள்ளே ஒளிஞ்சுக்கிட்டு 2 பேரும் மெக்சிகோக்கு ரீச் ஆயிட்டாங்க. ராபின் அவங்களுக்காக 10 நாளில் பாஸ்போர்ட் வந்து ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி எல்லாமே செட் ஆயிருச்சு. இன்னும் 10 நாளில் அவங்க வேற ஒரு இடத்துக்கு போய் ஜாலியாக வாழ்றதுக்கான பாஸ்போர்ட் எல்லாமே 10 நாளில் ரெடி ஆயிரும். ஸோ இன்னும் 10 நாள் தான் டைம் இருக்கு, நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்க, 10 நாள் கழிச்சு மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ராபினும் கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் மெக்சிகோக்கு நம்ம ஜேயும் நட்டாஷாவும் வராங்க. மெக்சிகோவில் இவங்களோட ஃபேமிலி இருக்காங்கல்ல, நட்டாஷாவோட ஃபேமிலியை ஜேக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஃபேமிலியில் எல்லாருமே நட்டாஷாவை பார்த்தது ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. ஜேயும் அவங்க ஃபேமிலி கூட ரொம்ப நல்லா மிங்கிள் ஆயாச்சு. அப்படியே நாட்கள் போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் 2 பேருக்கும் ரொம்ப ஹாப்பியாக கல்யாணமும் பண்ணி வச்சாச்சு. ரொம்ப ஜாலியாக வந்து போய்கிட்டு இருக்கு. அப்போ ஜே எல்லாரும் முன்னாடியும் நட்டாஷா ஐ லவ் யூக்கு ஒரு ஸ்பானிஷில் சொல்லி கொடுத்தாங்க இல்லையா, அதை வந்து எல்லாரும் முன்னாடியும் சத்தமாக சொல்லிட்டாங்க. சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் சிரிச்சிட்டாங்க. நட்டாஷாவும் தப்பான ஸ்பானிஷ் தான் சொல்லி கொடுத்துருக்குறாங்கன்ட்டு. நட்டாஷாவை ஜே பார்த்துட்டு ஒன்று இப்போ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே துரத்தி வராங்க. நட்டாஷா ஹாப்பியாக ஓட ஜே பின்னாடியே துரத்திட்டு வராங்க. 2 பேருமே அவங்க ஒரு வீடு வாங்கியிருந்திருப்பாங்க, அந்த வுட் ஹவுஸ்க்கு வந்துட்டாங்க. அப்போ ஜே நட்டாஷா கிட்ட ஸ்பானிஷில் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்ட ஸ்பானிஷில் சொல்கிறாங்க, என் வாழ்க்கை மொத்தமும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்தது, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் கலர்ஃபுல்லாக மாறிடுச்சு, என்னோட வாழ்க்கை மொத்தமும் நீ தான், என்னோட வாழ்க்கை நீ தான் அப்படின்னு சொல்லும்போது நட்டாஷா அப்படியே அவங்களோட கண்ணை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்கிறாங்க. 2 பேருக்கும் ஒருத்தர் பேசுறது சரியாக புரியலைனாலும் 2 பேருக்குள்ள ரொம்ப அழகான ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். அப்படியே 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ண வரும்போது கரெக்டாக ராபினோட சத்தம் கேட்குது. கதவை திறடா அப்படின்ட்டு ராபின் கத்திட்டு இருக்கிறாங்க. பார்த்தா ராபினுக்கு பின்னாடி ராபினை ட்ராக் பண்ணி அங்கே டோனி வந்துட்டாங்க. ராபின் ஆக்சுவலாக பாஸ்போர்ட்டை கொண்டு வந்திருக்கிறாங்க. டோனி வாசலில் நிற்கும் போதே ராபினை ஷூட் பண்ணிட்டாங்க. இது தெரிஞ்சதுமே அங்கே நட்டாஷாவும் ஜேயும் தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓடும் போதே அங்கே ஜேயை டோனி ஷூட் பண்ணிட்டாங்க. ரொம்பவே வந்து அவங்களுக்கு அடிபட்டுருச்சு. டக்குன்னு அங்கே நட்டாஷா ஜேயை எப்படியோ காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ட்ரக்கில் ஏற்றி இவங்க பாட்டுக்கு பயங்கரமாக ரேஷ் டிரைவ் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் டோனி பயங்கரமாக துரத்தி வந்துட்டு இருக்கிறாங்க. நட்டாஷாவும் செம்மையாக வந்து டிரைவ் பண்ணி போக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஒரு ரயில்வே ட்ராக்கை தாண்டி அங்கே குட்ஸ் ட்ரெயின்லாம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் அந்த குட்ஸ் ட்ரெயினில் ஜேயை உள்ளே உட்கார வச்சுட்டு கவலைப்படாத எல்லாம் சரியாயிரும், நான் வந்துடுறேன், ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிட்டு வேகமாக வந்துடுறாங்க வெளியில் தப்பிச்சு. அதுக்கப்புறம் ட்ரக்கை எடுத்துட்டு நட்டாஷா பாட்டுக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. ஜேயை சேஃபாக ஒரு இடத்துல இருக்க வச்சுட்டு இவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. இது எல்லாத்தையும் ஜே நினச்சி பார்க்குறாங்க. அப்போ போன நட்டாஷாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த டிரைவரை மீட் பண்ண வரும்போது அப்பவும் அந்த டிரைவரை ட்ராக் பண்ணி டோனி வந்துட்டாங்க. நிறைய ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. எல்லாருமே கன்னோட நிற்கிறாங்க. டிரைவரான இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்ததுனால அங்கே ஜேயை பிடிச்சி உள்ளே வச்சு டிரைவர் அவங்கள காரில் ஓட்டி வேகமாக கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. டக்குன்னு ஒரு இடத்துல மோதிட்டாங்க. அந்த இடத்துல வச்சு என்ன ஆச்சு, நட்டாஷா எங்கே இருக்கிற, எப்படி இருக்கிறான்னு சொல்லுங்க அப்படின்ட்டு ஜே ரொம்ப வந்துட்டு பதறி போய் கேட்கும்போது என்ன ஆச்சு அப்படிங்கிறத டிரைவர் வந்து சொல்கிறாங்க. கேட்டு பதறி போயிட்டாங்க ஜே. அங்கேருந்து கீழே அவங்களே இறங்கி வந்து டக்குன்னு அத்தனை பேரையும் கன் ஃபயர் பண்ணிட்டாங்க. அத்தனை பேரையும் ஷூட் பண்ணிட்டாங்க. டோனி முதற்கொண்டு எல்லாருமே இறந்துட்டாங்க. அப்போ டக்குன்னு ஜே மேலே ஒரு புல்லட் வந்து பாயுது. யாருன்னு பார்த்தா கீனா ஜேயை ஷூட் பண்ணிட்டாங்க. ஒரு தடவை ஷூட் பண்ணிட்டாங்க. 2வது தடவை ஷூட் பண்ண அவங்களுக்கு மனசு இல்லை. அப்படியே ரொம்ப வலியோடே வந்து ஜே காரை எடுத்துட்டு அப்படியே கிளம்பி வராங்க. அப்படியே டிரைவ் பண்ணிட்டே வரும்போது அப்படியே
பாஸ்ட்டை காட்டுறாங்க. நட்டாஷாவும் இதே மாதிரி ட்ரக்கை அப்படியே ஓட்டிட்டு வராங்க. கடைசியில் ஒரு டெட் எண்டில் வந்துட்டாங்க. ரேஷ் டிரைவ் பண்ணி டோனி பின்னாடியே வந்துட்டாங்க. அடுத்து என்ன பண்ணன்னு தெரியல. அவங்களுக்கு ஃபுல்லாகவே அவங்க குடும்பத்தோட நினைப்பும் அதோட நம்ம ஜேயோட நினைப்பும் தான் இருக்குது. அவங்களோட மெமரிஸ் எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் ஜேக்கு அந்த மெசேஜை அப்போ தான் டைப் பண்ணி சென்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஜேயை நினச்சிட்டு அவங்க ட்ரக்கோடையே வந்து கீழே குதிச்சிட்டாங்க. அந்த இடத்துல இப்போ ஜே நிற்கிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நட்டாஷாவை ஃபீல் பண்ணுறாங்க. அப்படியே ஜேயும் அங்கேருந்து அப்படியே குதிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 பேரோட சோலும் தண்ணிக்குள்ளே ஒன்று சேர்ந்துருச்சு அப்படிங்கிறதோட இந்த படம் முடியுது. இந்த படத்தோட கதையை நான் நரேட் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக காமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் டேப் பண்ணுங்கள். தேங்க்யூ.